டாபிக் பார்க்க போறோம்னா இ-காமர்ஸ் 5 டைப்ஸ் இருக்கு. எப்படிலாம் நம்ம இப்போ 2017ல மட்டும் யூபிஐ டிரான்சாக்ஷன் 400 மில்லியன், அதே 2029ல 77% உயரும் சொல்லிட்டு கருத்து கணிப்பு. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இ-காமர்ஸ். இ-காமர்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா எலக்ட்ரானிக் காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இ-காமர்ஸ்ல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல நம்மளோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸை கஸ்டமர்கிட்ட கொண்டு போறதுக்காக யூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம் பேர் தான் இ-காமர்ஸ். ஓகேவா? இ-காமர்ஸ்ல மொத்தம் 5 டைப்ஸ் இருக்கு. எப்படிலாம் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னா, B2C பிசினஸ் டு கன்சியூமர், C2C கன்சியூமர் டு கன்சியூமர், B2B பிசினஸ் டு பிசினஸ், D2C டைரக்ட் டு கன்சியூமர், C2B கன்சியூமர் டு பிசினஸ். இந்த 5 டைப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். B2C பிசினஸ் டு கன்சியூமர், இது எப்படின்னா அமேசான், பிளிப்கார்ட் பிளாட்ஃபார்ம் மாதிரி. நான் எங்கிட்ட கொஞ்சம் ப்ராடக்ட் இருக்கு, அதை ஒரு கஸ்டமருக்கு என்னால் சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மினிமமான பட்ஜெட்ல நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்கு அந்த பிசினஸ்க்கு பேர் தான் பிசினஸ் டு கன்சியூமர். ஓகேவா? அடுத்த B2B பிசினஸ் டு பிசினஸ். நான் ஒரு மேனுஃபேக்சரர், அதை நான் ஒரு ஆடியன்ஸ் நான் கொண்டு போகணும், இல்லை நான் பல்கா அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணி விடணும், ஹோல்சேல்ல மொத்தம் பல்கா நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு யூஸ் பண்ற பேர் தான் B2B. அதாவது அலிபாபா, இந்தியா மார்ட் அந்த மாதிரி பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பிளாட்ஃபார்முக்கு யூஸ் பண்றது. C2C கன்சியூமர் டு கன்சியூமர். இப்போ எங்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, ஆனா எனக்கு அந்த பொருள் தேவையில்லை, அதை நான் சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வேற யாருக்கோ வேற ஒரு இடத்துல அந்த பொருள் அவங்களுக்கு தேவை இருக்கு, அந்த பொருள் நம்ம சேல் பண்ணணும். எப்படி அவங்ககிட்ட கொண்டு போறது? நம்ம கிட்ட அந்த பொருள் இருக்கு, நம்ம எப்படி அவங்களுக்கு காமிப்போம் அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்முக்கு யூஸ் பண்றதுக்கு பேர் தான் கன்சியூமர் டு கன்சியூமர். அதாவது OLX, eBay அந்த மாதிரி நம்மளோட செகண்ட்ஸ் ப்ராடக்ட் கூட இந்த மாதிரி தளத்துல அழகா நம்மளால சேல்ஸ் பண்ண முடியும். அதுக்காக யூஸ் பண்றதுக்கு பேர் தான் கன்சியூமர் டு கன்சியூமர். இந்த பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது டைரக்ட் டு கன்சியூமர். நான் ஒரு மேனுஃபேக்சரர், எங்கிட்ட பொருள் இருக்கு, நானா மேனுஃபேக்சரிங் பண்றேன், அதை நான் டைரக்டா நானே என்னோட கஸ்டமருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சு யூஸ் பண்றோம். நானே ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எல்லாமே வெப்சைட்ல இருந்து எல்லாமே நானே வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம் தான் டைரக்ட் டு கன்சியூமர். மாமா எர்த், போட்டு எக்ஸெட்ரா, இது மாதிரி எவ்வளவோ நிறைய கம்பெனிஸ் இருக்கு அந்த மாதிரி. அடுத்தது C2B கன்சியூமர் டு பிசினஸ். இது என்னன்னா, இது ஒரு ஃப்ரீலான்சிங்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேவா? எங்கிட்ட ஒரு சர்வீஸ் இருக்கு, நான் இதுல மாஸ்டரா இருக்கேன், என்னால இந்த சர்வீஸ் கொண்டு வர முடியும், உங்களுக்கு சேல்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னா என்னோட சர்வீஸை ஒரு பிசினஸ்க்கு நான் என்னால கொடுக்க முடியும். ஃப்ரீலான்சிங் என்னால பண்ண முடியும். அந்த பிளாட்ஃபார்முக்கு பேர், அதை யூஸ் பண்றதுக்கு பேர் தான் கன்சியூமர் டு பிசினஸ். இப்போ 2017ல மட்டும் யூபிஐ டிரான்சாக்ஷன் 400 மில்லியன், 2024 அக்டோபர் மாசம் 500 மில்லியன் டிரான்சாக்ஷன் நம்மளோட இதுல உலக ரீதியா இவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஒரு மந்த்லி டிரான்சாக்ஷன் நம்ம கிராஸ் பண்ண பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20 ட்ரில்லியன் 20 லேக்ஸ் crore அந்த அளவுக்கு டிரான்சாக்ஷன்ங்கிறது அவ்வளோ இதா இருக்கு. இ-காமர்ஸோட growthங்கிறது ரொம்பவுமே பீக்ல இருக்கு. அதிகமான டிரான்சாக்ஷன்ஸும் சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆன்லைன் மூலியமா வராங்க. எல்லாமே அதை பார்த்துதான் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. 2026ல நம்மளோட இ-காமர்ஸ் growth எப்படி இருக்குன்னா, ஒரு தோராயம் அவங்களோட ஒரு மதிப்பு படி பார்த்தோம்னா 2025ல மட்டும், அதாவது உலக ரீதியில 1 ட்ரில்லியன் டிரான்சாக்ஷன் கூட வரும் அப்படிங்கிறது அவங்களோட கணிப்பு. 2025ல 73%, 2029ல 77% உயரும்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு அறிவிச்சிருக்காங்க.